600 கேலரி. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் எதை தான் சாப்பிடுறது? நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க, ஆனா தினமும் 20 நிமிஷம் ஆர்பிட்ரேக் எலைட் யூஸ் பண்ணா போதும். உங்க உடம்புல இருந்து தேவையற்ற கொழுப்பை 820 கலோரிகள் வரை குறைத்து உங்களை எப்பவும் ஸ்லிம்மாவும் சேஃபாவும் வச்சிருக்கும். ஆர்பிட்ரேக் எலைட்டை நீங்கள் சுலப தவணைகளில் உடனே பெற 044-4050-4000 என்ற எண்ணுக்கு மிஸ்ட் கால் கொடுங்கள். மருத்துவ நேரம் தொடர்கிறது. மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இப்போது நம்ம நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழறதுக்கு என்ன மாதிரியான முறைகள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதை பற்றி தொடரலாம். இப்போ உணவு தான் உடலை வளர்க்குறது இல்லை கெடுக்கிறது ரெண்டுமே பார்த்தோம். எந்த அளவுக்கு உணவு சாப்பிடணும், எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும், எந்த அளவுக்கு சுவாசம் பண்ணணும். சுவாசம்ன்றது அதி முக்கியம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பஞ்சபூதங்களும் உடம்புக்கு முக்கியமானது. மிகினும் குறையினும் நோய் செய்யும். ஒரு பூதத்தை அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது இன்னொரு பூதத்தோட அளவு அது குறைக்கும். இப்போ ஒரு கோழி முட்டையை எடுத்துட்டிங்கன்னா தெரியும், அதுக்குள்ளார ஒரு கரு இருக்கும், அதை சுற்றி நீர் இருக்கும், அதுக்கு மேலே கொஞ்சம் காற்று இருக்கும். இந்த அளவு தான் சரியான அளவு. நம்ம உணவு எடுத்துக்கிறோன்னா இறைப்பையில் அரை வயிறு உணவு தான் சாப்பிடலாம். வயிறு முட்டை சாப்பிட்டோன்னா அங்கே தண்ணி குடிக்க இடம் இருக்காது, காற்றுக்கு இடம் இருக்காது. ஸோ அரை வயிறு உணவு, கால் வயிறு தண்ணி, மீதி கால் வயிறு காலியாக இருந்தால் தான் இந்த தண்ணியும் உணவும் சேர்ந்து அங்கே ரசாயன மாற்றங்கள் நடக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய காற்று அங்கே கொள்ளும். நம்ம உணவோட ருசி கருதியோ இல்லை தேவை கருதியோ இல்லை அதிகமாக சாப்பிட்டா நல்ல பலம் கிடைக்கும்ன்ற ஒரு தவறான எண்ணத்தினாலேயோ அளவு கடந்து சாப்பிடும்போது முழு வயிறும் அடைஞ்சிடும், அங்கே நீருக்கு இடம் இருக்காது. அப்போ இடம் இல்லாத போது இதுவே வீக்கமாகி இது போய் நுரையீரலை அமுக்கும், மூச்சு திணறலை உண்டு பண்ணும். இதயத்தை அமுக்கிறதுனால ஒரு பலவிதமான சிக்கல்களை உண்டு பண்ணும். ஆசிட் போதுமான அளவு சுரக்காது. ஏன்னா ஓரளவுக்கு தான் உணவு ஜீரணிக்கிறதுக்கு ஆசிட் சுரக்கும். ஆமா, நிறைய உணவு எடுக்கும் போது ஜீரண நேரம் கடந்து போகும். ஒரு உணவு அதோட தன்மையில இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாரே கெட்டு போயிடும். ஒரு சாம்பார் சாப்பிட்டா கொஞ்ச நேரத்திலே ஊசி போயிடும். இந்த மாதிரி நீங்க கடுமையா எடுத்துக்கிற உணவு, ஒரு கறி சாப்பிட்டு இருக்கிறீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார ஜீரணிக்கணும். ஆனா அளவுக்கு மிகுதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஜீரணிக்கிறதுக்குள்ளாரவே அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இது கெட்டு போய் அடுத்த வேளை ஜீரண நீர் சுரந்து இது அப்படி இல்லைன்னா செயற்கையா சோடா குடிக்கிறது, கோகோ கோலா குடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அதை செரிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது தன்மை மாறி கெட்டு அது ஃபுட் பாய்சனா மாறி உடலை கெடுக்குது. அடுத்தது தன்னோட நிறைய பேர் நினைச்சிருக்கிறது உணவுனால தான் பலம் வருது. ஸோ உணவு குறைவா எடுத்துக்கிறவங்களுக்கு தான் போதுமான பலம் இருக்கும். வசதி இருக்குதுன்னு அளவுக்கு அதிகமாக உணவு எடுத்துக்கிட்டா தான் கிட்ட இருக்கிற பலமும் இழந்துடும். அதனால ஒரு மந்தமான நிலையை தான் உண்டு பண்ணும். அதாவது உணவுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு இல்லையா? இப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் அடிப்படை உணவு தான். அந்த உணவை நம்ம சரியான நேரத்துல எடுத்துக்கிறோம். ஏற்கனவே பார்த்தோம், ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ன்றவர் சாதாரண அளவு தான், ஒரு இட்லி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் எடுத்துக்கணும். கறி மீனன்னு கடுமையா எடுத்துக்கும் போது அது அவரோட வேலைக்கு மிகுதியா இருக்குது. அதுவே அவருக்கு சின்ன வயசுலயே சுகர் வர்றதுக்கு. இப்போ ஒரு உறுப்பு ஓரளவுக்கு கொழுப்பை கரைக்கிற வேலையை தான் அந்த இன்சுலின்ன்றது பண்ண முடியும். கூடுதலா எடுத்துக்கும் போது இன்சுலின் பற்றாக்குறை வருது, கணையமே வேலை செய்யாத போகுது. கணையமே வேலை செய்யாத போகும்போது உடல்ல சர்க்கரை அளவு கூடுது. சர்க்கரை அளவு கூடும்போது இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்துகளால பக்க விளைவுகள் ஏற்பட்டு அது சிறுநீரகத்தை பாதிக்குது, அப்படி இல்லைன்னா இதயத்தை பாதிக்குது. இப்படி நோய் உருவாகிறதுக்கு இந்த உணவு தான் முக்கிய காரணமா இருக்கு. இன்னொன்னு தண்ணி போதுமான அளவு குடிக்காததும் காரணம். நிறைய பேர் யூரின் போகணுமே பயந்துகிட்டே தண்ணி குடிக்காம இருக்கிறது அதுதான் முக்கியமான காரணம். உடல்ல 70 பங்கு அது ஒரு காரணமாக இருந்தாலும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த குளிர்சாதன வசதியிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த குடிக்கணுங்கிற எண்ணமும் வர இல்ல. முக்கியமா ஏசில இருக்கிறவங்க தான் அதிகமா தண்ணி குடிக்கணும். ஏன்னா ஏசின்றது உடல்ல இருக்க ஈரப்பதத்தை அதிகமா எடுக்கும், உடம்பு அதிகமா ட்ரை ஆகும். அந்த உணர்வு ஏற்படாத, தாகம் ஏற்படாத தவிர்த்து நம்ம குடிக்கிற தண்ணி உடல் வெப்பநிலையை மெயின்டைன் பண்றதுக்கும் பயன்படுது, உடல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் பயன்படுது. இந்த உடல்ல
குடல் வால்கள் இருக்கும், வில்லேஸ்னு நுண் குழாய்கள் இருக்கும். இதுல உணவு துகள்கள் அடைச்சிட்டு இருந்ததுன்னா இதை முழுமையா வெளியேற்றுறதுக்கு ரத்தத்துல நம்ம சாப்பிட்ற ஒரு செல்லுக்கும் போகக்கூடிய சக்தி, அதோட சக்தியை உறிஞ்சிட்டு கழிவுகளை ரத்தம் கொண்டு வந்து அதை யூரினாவும் மோஷனாவும் பிரிக்கிறதுக்கு போதுமான தண்ணி தேவை. ஒரு மனுஷன் 2.5 லிட்டர் தண்ணியாவது ஒரு நாளைக்கு குடிக்கணும். அதை சரியான நேரத்துல குடிக்கணும். இந்த உணவு கூடவே சாப்பிடும்போது அது உணவோட தன்மையை கெடுத்துடும். ஸோ தூங்கி எழுந்த உடனே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி அளவுக்கு குடிக்கலாம். இப்போ காலையில் எழுந்திருக்கும் போது, ஏன்னா நேற்று இரவு சாப்பிட்ட உணவு அதனால கெட்டுப்போன காற்று வயிற்றுல நிறைய இருக்கும். இந்த காற்றை வெளியேற்றணும். இதுக்கு ஒரு சில மூச்சு பயிற்சிகள் இருக்கு. காற்றை வெளியேற்றணும். மலம் ஈஸியா போகணும்னா தூங்கி எழுந்த உடனே உங்களால எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ திகட்டுறதுக்கு முன்னாடி நிறுத்திக்கோங்க. போதுமான தண்ணியை குடிங்க. குடிச்சிட்டு கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போனீங்கன்னா ஈஸியா டாய்லெட் போயிடும். அதுக்கப்புறம் வயிறு சுத்தமாயிடுச்சுன்னா 7-8 மணிக்கெல்லாம் நல்ல பசி எடுக்கும். நல்ல பசிச்சாலும் அரை வயிறு மட்டுமே சாப்பிடுங்க. வயிறு எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு சாப்பிடக்கூடாது. பாதி வயிறு சாப்பிடுங்க. சாப்பிடும்போது உணவை நல்லா மென்று குழன்னு மென்று நிறைய எச்சிலோட கலந்து இதை சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் அந்த உணவு ஜீரணிக்கிறதுக்காக வெயிட் பண்ணணும். ஜீரணிச்ச உணவை அடுத்த இடத்துக்கு பாஸ் பண்றதுக்காக தண்ணி குடிக்கணும். அப்போ ஒரு 8 மணிக்கு சாப்பிடுவீங்கன்னா 9:30 மணிக்கு மேல தண்ணி குடிங்க. 9:30 மணிக்கு, 10 மணிக்கு, 10:30 மணிக்கு, 11 மணிக்கு, இப்படி 4 தடவையா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிக்கலாம். ஒரு 200 குடிக்கலாம், இல்ல ஒரு 300 குடிக்கலாம். சாப்பாட்டு நேரம் மதியானம் 1 மணிக்கு சாப்பிடுவீங்கன்னா 12 மணிக்குள்ளார தண்ணி குடிக்கிறத நிறுத்திக்கணும். ஏன்னா ஜீரண நீர் சுரக்கணும். 12 மணிக்கு சாப்பிட்ற மதியான சாப்பாடும் உங்களால எவ்வளவு முடியும்னு சாப்பிடாம அரை வயிறு இல்ல 3/4 வயிறு சாப்பிடுங்க. அது சாப்பிட்ட பிறகு மதியானம் ஒரு 3 மணிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிக்கலாம். சாயந்தரம் ஒரு 5 மணி 5:30க்குலாம் முடிச்சுக்கணும். இரவு உணவை முடிஞ்ச வரைக்கும் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கு மேற்கண்டு சூரியன் மறைஞ்சிட்ட பிறகு நீங்க அமுதமே சாப்பிட்டாலும் அது கண்டிப்பா உங்களோட உடலை பாதிக்கும், பலவிதமான நோய்களுக்கு காரணமாகும். ஸோ சூரியன் இருக்கும்போது உணவு எடுத்துக்கங்க. காலையில அதிகமா சாப்பிடுங்க, மதியானம் ஓரளவு சாப்பிடுங்க. இரவுல பட்டினியா இருக்கிறது நல்லது, இல்லை கால் வயிறு சாப்பிட்றது நல்லது. இதுக்கு மாறுதலா காலையில பட்டினி கடந்து மதியானம் சாப்பிட்டு ராத்திரி தூங்க போற 10 மணிக்கு 11 மணிக்கு அதிகமா சாப்பிட்றது நம்மளோட ஆயுளையும் பாதிச்சு நிறைய நோய்களுக்கு காரணமாகும். தொடர்ந்து பேசுவதற்கு நேயர்கள் இருக்காங்க. மக்கள் வணக்கம். 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 எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஐயா, சவுதி அரேபியால இருந்து பேசுறேன் மேடம். உங்க கேள்வி என்னன்னு மருத்துவர் கிட்ட கேளுங்க. மருத்துவர் ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். சார் நான் நைட்ல ஃபுல்லா வாக் பண்ணிட்டு நைட்டு சாப்பிட்டு வாக் பண்ணிட்டே படுக்கிறோம் சார். படுத்ததுக்கு அப்புறம் பள்ளி ஈரல் அடிக்கடி சுரந்துக்குது சார். ஒரு கொப்பளை மாரி வந்துருது சார். அது வந்து மறுபடியும் டாக்டர் பார்த்தா மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் குறுக்கான் இருக்கு சார். மறுபடியும் அதே மாதிரி வாயில சுரந்துக்குது சார். உங்களோட ஈறுகள்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஈறுகள்ல உணவு போய் சிக்கிக்குதுன்னு நினைக்கிறேன். சிக்கும் போது அந்த உணவு நீரோட சேர்ந்து உணவு விரிவடையும் போது அங்க ஈறுகள் வீங்கிறது. தன்னோட ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நம்மளோட உடம்புல இருக்க வெள்ளை அணுக்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தேவையில்லாத பொருள் உள்ள வரும்போது அதை எதிர்க்கிறதுக்காக அங்க கூடுறது. இம்யூனிட்டி ஜாஸ்தியா இருக்கும்போது ஒரு பல்லுல மாட்டக்கூடிய விஷயங்கள் அங்க ஈறுகள் பலகீனமா இருக்கலாம், இல்ல கிழிஞ்சு இருக்கலாம், அங்க ஓட்டை இருக்கலாம். ஏதோ ஒரு உணவு துகள்கள் அவருக்கு வாய்க்குள்ளார சதையை தாண்டி ரத்தத்துல படுற மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய வெள்ளை அணுக்கள் சேர்ந்து வீக்கமாகவும் வலியாகவும் மாறுது. ஒரு சிறந்த அங்க பல் மருத்துவர்கள் அணுகி அங்க ஈறுகள்ல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிட்டு இம்யூனிட்டியை குறைக்கிறதுக்கான மருந்துகளை எடுத்துக்கிட்டா இதுல இருந்து முழுமையா குணமடையலாம். தொடர்பு கொண்டு இருக்க மிக்க நன்றியா. அதே மாதிரி நம்ம இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் இந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் வந்து நீங்க சொல்லுவீங்க. அதாவது தலைவலி வந்தா என்ன பண்ணணும், இந்த மாதிரி வயிற்று வலிக்கு இதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. நிறைய நேர்கள் அதனால பயணம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு காக்கா விழிப்பு வந்துடுச்சு, அந்த மாதிரி சமயங்கள்ல ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களா தான் இருக்க முடியுதே தவிர அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முடிய மாட்டேங்குது. இப்போ அந்த மாதிரி நிலையில இருக்கவங்களுக்கு ஏதாவது அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்குங்களா? இந்த காக்காய் வலிப்புன்றது கால் கை வலிப்புன்னு சொல்றது. காலும் கையும் ஒரு இழுக்கிற மாதிரி பண்றது. இது எதனால ஏற்படுது?
மிகுதியான மன அழுத்தத்தினால ஏதோ ஒரு விஷயத்த அதீதமா கற்பனை பண்றதுனாலயோ பயப்படுறதுனாலயோ இது வரக்கூடிய நேரத்தை கணிக்க முடியாது, அவங்களால கூட உணர முடியாது. தூக்கத்துல கூட வரும், ஒரு கெட்ட கனவு வரலாம், அதை தொடர்ந்து அவங்களோட பீட்ஸ் அதிகமாகி வரலாம். இதயத்தோட துடிப்பு அந்த நேரத்துல வேகமா இருக்கும், ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும்போது அவங்க தான் என்ன செய்யறோன்றதே தெரியாம ஒரு வித கிட்டினஸ் வந்து விழுந்து தவிப்பாங்க. ஏதோ பொருள் கிடைச்சதுன்னா நம்மளால அவங்கள கட்டுப்படுத்த கூட முடியாது. ஸோ இதை பண்ணணும்னா ஒரு ரத்த ஓட்டத்தை அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு சில புள்ளிகளை அழுத்தும் போது அவங்களோட ரத்த ஓட்டம் குறைஞ்சு ரொம்ப குறைஞ்ச நேரத்திலேயே அவங்க இயல்பு நிலைமைக்கு திரும்புவாங்க. இதுக்கு H7 சொல்லிட்டு ஒரு முக்கியமான புள்ளி இருக்கு. நம்மளோட சுண்டு விரல்ல கீழே இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கட்டு ரேகையும் சுண்டு விரலும் சேரக்கூடிய இடத்துல ஒரு முட்டு மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பள்ளம் இருக்கும், தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சுண்டு விரலுக்கும் இந்த மணிக்கட்டு ரேகைக்கும் ஒரு பெரிய முட்டி, அதுக்கு முன்னாடி இந்த மணிக்கட்டு ரேகையிலேயே ஒரு புள்ளி ஒரு சின்ன பள்ளம் இருக்கும். இதை அழுத்தி பார்க்கும்போது உங்க விரலை தூக்குற அளவுக்கே ஒரு நாடி துடிப்பை உணர முடியும், டக் 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 டக்னு. இது நம்ம படபடப்பா இருக்கும்போது வேகமான துடிப்பா இருக்கும், கட 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 கடன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். இது பார்க்கும்போது கால் கை வலிப்பு வந்து துடிக்கிறவங்களுக்கு நீங்க இங்க வச்சிங்கன்னா அவ்வளோ வேகமா துடிக்கிறத உணரலாம். 2 கையிலையுமே பார்க்கலாம். இதை நீங்க ஒரு அவங்கள பிடிச்சிங்கன்னா இந்த இடத்த பிடிச்சி அழுத்திக்கிட்டே கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா அவங்களோட ரத்த ஓட்டம் சீக்கிரமாவே குறைஞ்சிடும். அவ்வளோ எளிமையா அவங்க இயல்பான நிலைமைக்கு திரும்புவாங்க. சரிங்க, நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நேயர்களுடைய ஐயங்களை சிறப்பான முறையில் விளக்கம் அளித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. நீங்கள் மருத்துவர் சொன்ன ஆலோசனைகள், தகவல்கள், குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை நாளை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.